சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாதத்தில் நடக்குது வாக்கியப்படி. அப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்களே 2025 மார்ச் எண்டில் சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாருன்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்வது என்னென்னா, வாக்கியப்படி சனி பகவான் இப்போ தான் மீனத்துக்கு வர்றார். அப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கோவில்களில் அதிகமாக நம்முடைய கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. அதேபோல் தென் மாவட்டத்தில் பல மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்காக இந்த பதிவு, ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் கேட்காங்க, சார் நீங்கள் திருக்கணித முறைப்படி சொன்னீங்க நடந்தது, இப்போ வாக்கியப்படி என்ன நடக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும் மனசு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்போ நம்ம வாக்கு கொடுக்க, அதாவது ஒரு வாக்கு படிதம் கொடுக்கக்கூடிய இடத்துல இறைவன் நம்மளை ஒப்படைச்சிருக்கான், ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு கொடுக்குற வாக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடந்துச்சுன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, உங்கள் மூலமாக நானும் சந்தோஷப்படுவேன். ஸோ அதற்கான சனி பகவான் வாக்கியப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார், நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு வாழ்க்கையில் அடி வாங்கலாம், வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திக்கலாம், வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக ஒரு பக்கம் சனி பகவான் அடிக்காரு, இன்னொரு பக்கம் ராகு எது பகவான் செய்கிறாங்க, வச்சு செஞ்சு உங்களை பக்குவப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் பல அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டீங்க, பல துரோகத்தை சந்திச்சிங்க, பல ஏமாற்றத்தையும் சந்திச்சிங்க. மனசார கூட யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற முதல் உள்ளம் நீங்கள் தான். ஆனால் மனதளவில் இப்போ பாதிக்கப்பட்டதும் நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன். இதெல்லாம் யார் காரணம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வந்து கரெக்டாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்தது. உங்களுடைய பதவி போச்சு, உங்களுடைய பவர் போச்சு, உங்களுடைய அங்கீகாரம் போச்சு, எல்லாமே போச்சு. ஒரு டயலாக் கீழே போடுவாங்க நம்ம மக்கள், ரிஷபராசிக்காரங்க கட்டாயமாக, உயிர் மட்டும்தாங்க மிச்சம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே போச்சு. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். சனி பகவான் உங்களோட ராசிக்கு 11க்கு வர்றது உங்களுக்கு அமோகமான யோகம். ராசி 11ஆம் இடத்தில் பாவ கிரகம் அமரலாம், அதுவும் உங்களுக்கு பிடித்த கிரகமான சனி பகவான் அமர்கிறார். எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும், நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மகர ராசியும் ரிஷப ராசியும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. உங்களுக்கு நிறையா பிரச்சனையை கொடுக்கக்கூடியவங்க எல்லா ராசியும் இருக்கலாம். ஆனால் மகர ராசிக்காரங்க மேக்ஸிமம் ஒரு உங்களுடைய புரிதல், உங்களுடைய செயல்பாடை அப்சர்வ் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆதரவு உங்களுக்கும் மகர ராசிக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ராசியின் அதிபதி தான் சனி பகவான், ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறார், நிறைய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். உங்கள் லைஃப்பில் அதாவது என்னென்னா, சொந்த வீடு கட்ட முயற்சி எடுத்து கூட அந்த வீடை கட்டி முடிக்கல, வருத்தம் இருக்குல்ல, சந்தோஷமாக 4 பேர்கிட்ட பேசி சிரித்தா நீங்கள் மனதார யாருக்குமே யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி சிரிக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சிரிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த குறை காணலாம், நீ என்னை பார்த்து தான் சிரிச்ச, நீ என்னையே தான் கஷ்டப்படுத்துகிற, நீ என்னை ஒரு தவறாக நினைக்கிற அப்படின்னு உங்களை குற்றம் சாட்டி உங்கள் சிரிப்பை மறக்க வச்சுட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது உங்கள் லைஃப்பில் நடக்கிற கஷ்டமான சூழ்நிலை. இது மாறப்போகுது, ஓகேவா? அதுபோல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குமா போயிருமான்னு ஒரு 3 வருஷமாக இப்படித்தான் இருக்குது. ஆனால் நீங்களும் உங்களுடைய கணவர் உங்களுக்காக வேணும்னு சொல்லி எவ்வளோ தூரம் இறங்கி போகணுமோ இறங்கி போயிட்டீங்க. அன்பை கொடுத்துட்டீங்க, பாசத்தை கொடுத்துட்டீங்க, உங்களுடைய படிப்பு திறனை விட்டு கொடுத்துட்டீங்க, உங்களுடைய எல்லா விதமான செயல்களையும் நீங்கள் டிஆக்டிவேட் பண்ணிட்டு அவங்கள ப்ளஸ் ஆக்க போராடுறீங்க. புரிஞ்சுக்கிற அவங்க ரெடியாக இல்லை, இதுதான் விஷயம். அப்போ எப்போ தான் புரிஞ்சுக்கிறோங்க, எப்போ தான் என்னுடைய பார்ட்னர் என்னை நேசிப்பாங்க, என்னை லவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு உறுதியாக உங்களுடைய கணவர் உங்கள் மீது அன்பு காட்டவும் உங்கள் மீது மறுபடியும் புரிதலுடன் வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு.
பிரிந்த உறவுகள் கூட ஒன்றிணைவதற்கான சூழ்நிலை உண்டாக போகுது. மகிழ்ச்சி என்பது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்க போறார் என்பது உண்மை. அப்போ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய ரிஷபராசி பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், புதுசாக ஒரு காதல் வருதுன்னா நோ என்ட்ரின்னு ஒரு போர்டு வச்சுருங்க. ஒன் வே அப்படின்னு வச்சுருங்க. ஏன்னா புதிய காதல் உங்களுடைய பலவடியும் உங்களை குழப்புறதுக்காண்டி வரலாம். உங்கள் மேலே அனுபவிக்கிற மாதிரி நடித்து உங்களை ஏமாற்ற வரலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை. ஏற்கனவே ரிஷபராசிக்காரங்க காதல் அன்புனால தான் நிறையா தோற்றுருக்கீங்க. கொஞ்சம் கவனம். உங்களுடைய குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னவா இருக்குது, எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யாராச்சும் உங்களை 5 லட்சம் கிடச்சிரும், 10 லட்சம் கிடச்சிரும், 10,000 போட்டால் 1 லட்சம் வரும். ஸோ இப்படி மாய வலைகளை ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ உங்களை டைவெர்ட் பண்ண நினச்சாங்கன்னா, கும்பிடுங்கடா சாமி போதும், நாங்களாகவே இருக்கோன்னு நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. அதே போல் உன்னால் முடியாது, நீ தோத்துட்ட, நீ எதுவுமே செய்ய முடியாது, நீ எதுக்குமே லாக்கிலன்னு உங்களை சொன்னால் மட்டும் தயவுசெய்து ஏற்றுக்கிறாரு. புரியுதா? உங்களால் முடியலன்னா யாராலையும் முடியாது. ஏன்னா தன்னம்பிக்கைக்கு மிகப்பெரிய இலக்கணம், உழைப்புக்கு மிகப்பெரிய இலக்கணம் தான் நீங்கள். ஓகேவா? அப்படிப்பட்ட உங்களை டிஸ்கரேஜ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மக்களுக்கு ரிஷபராசிக்காரங்க சந்தோஷமாக தான் பிடிக்காது. சிரிச்சிட்டான்டா இன்றைக்கி எப்படியா சொல்லிய முடிச்சிடும் அப்படின்னு பிளான் போட்டு அடிப்பாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு தாரக மந்திரம் சொல்லுங்கள். காலைல எந்திங்க. இந்த சனி பயிற்சி 6ஆம் தேதி வருது, மார்ச் 6ஆம் தேதி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலைல எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு 2 நிமிடம் கண்ணாடியை பார்த்து உங்களுக்காக ஒதுக்குங்க. இன்றைய நாள் நல்லாயிருக்கும், நீ தான் வெற்றி பெறுவ, உன்னால் முடியும், சூப்பராக இருப்ப அப்படின்னு உங்களை நீங்களே மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணிவிட்டு மற்றவங்க ஸ்பீச்சை கேட்காம மற்றவங்களுடைய அதாவது உங்களை என்கரேஜ் பண்ணுறதை ஏற்றுக்கோங்க, டிஸ்கரேஜ் பண்ணுறதை ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசிக்கு வெற்றி உறுதி, மகிழ்ச்சி உண்டு, என்னாலும் நிம்மதியான தூக்கம் இருக்கும், சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. நான் சொன்ன ஒரு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொரு விஷயமும் கூட சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்முடைய சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சியாகி உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 20-30% மாற்றத்தை கொடுப்பார். ஸோ இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் உங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்கலாம். ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், முன்னேற்றம் உண்டா, இல்லை வேறு எதுவும் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்களா, எதுவும் பிரச்சனை இருக்குமா, பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி என்ன அப்படின்னு 1000 கேள்விகளோடு, இல்லை நீங்கள் லட்ச கேள்வியோடு மனசுக்குள்ளே போன ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா, உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு பதில் கூட நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, யாருக்கு ஜாதகம் பார்க்கணும், அவங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் ப்ளஸ் பிறந்த ஊர் இதெல்லாம் அனுப்பிவிடுங்க. ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் உண்மையிலேயே உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும், கடந்த காலத்தையும் கணிக்க முடியும். சரியா? இந்த விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம். அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணித்து தெளிவாக குறிப்பிட என்னால் முடியுங்கிற இறை அருள் அதாவது என்னால் முடியுங்கிறத இறை அருள் மூலமாக நான் சொல்கிறேன். எனக்கு இறை அருள் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசையும் ஆர்வமும் இருக்கும், நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கீங்க, சரியா? அடிப்படை ஜோதிடம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கட்டாயமாக நம்முடைய வகுப்பில் கலந்துக்கலாம். நம்முடைய வகுப்பானது இது 5வது கிளாஸ். ஓகேவா? இப்போ 4 பேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சு நம்ம அந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி என்ன பண்ணுறோம், கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய வீட்டிலேருந்து, உங்களுடைய அலுவலகத்திலிருந்து, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸ்க்கான லிங்க் அனுப்பப்படும். கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிவிடுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தை மற்றும் உங்களுடைய கூட இருக்கவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக ஆராய்ந்து கணிதம் மூலமாக கணக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற அன்புடன் அழைக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி.